எனக்கு அவன் ஒரு சிகரெட்டு கூட குடிப்பாங்கிறது எனக்கு இதுவரையிலும் தெரியாது. அவன் ஒரு சிகரெட் குடிச்சு கூட நான் பார்த்ததில்லை, நான் கேள்விப்பட்டதில்லை. இது மன்சூர் அலிகான்னு இல்லை, உடனே அவர் முஸ்லீம் நடிகர் அதனாலதான் முஸ்லீம்கெல்லாம் வக்காலத்து வாங்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. உண்மையாவே சொல்றேன், நீங்களும் நானும் பூமர் அங்கிள் தான். உண்மையாவே சொல்றேன், நீங்களும் நானும் கிரிஞ்சு தான். காலேஜில் படிக்கிறவங்க ஒரு நாள் கூட மதுவை தொடுவது கிடையாது. முகம் நல்லா கிளியரா இருக்கு, நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துருக்காங்க. பட் கண்ணுல வந்து பல 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 பலன்னு மின்னுது, ஒரு 2 லேயரா கண்ணு தெரியுது. அங்கிள்னு சொல்லிட்டு இருந்தாலும் ப்ரோன்னு மாதிரி தான். ப்ரோ சூப்பரா இருக்கும் ப்ரோ, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தயவு செஞ்சு இந்த சரக்கு இருக்கலாம் அடிச்சிடாதீங்க, அதெல்லாம் தலைவலிக்கும், அதெல்லாம் காலையில வரைக்கும் தான் இருக்கும். இப்ப நான் சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா 36 மணி நேரம் அப்படியே நிற்கும் உங்களுக்கு. அந்த காளானை முக்கி இப்படி சாப்பிட்றாங்க, தலையே நிற்க மாட்டேங்குது, அப்படியே தலை ஆடிக்கிட்டே இருக்கு, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பாட்டு போட்டுக்கிறாங்க, ஒரு அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. மருந்தை ஊத்திட்டு அந்த பிளாஸ்டிக் கவர் இப்படி மூக்கில் வச்சுட்டு உப்புன்னு ஊத 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 நல்லா அப்படியே டீப் பிரீத் எடுக்கிறான். எடுத்த உடனே அப்படியே தலை சுத்து. இது உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி மாணவர்களுக்கு மத்தியில பயங்கரமான பிசினஸ் போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு என்னன்னா, இஸ்லாமிய இளைஞர்கள் இதில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. பணக்காரர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்த போதை இன்றைக்கு ஏழை வீடு வரை, ஏழை மாணவன் வரை போய் சேர்ந்திருக்கிறது. இதை சேர்த்திய பங்கு இந்த மாஃபியாக்களுக்கு இருக்கிறது. நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோரா தமிழன் ஜெஸ்டின். இன்றைக்கு நேர்காணல்ல நம்முடன் இணைந்திருப்பது ஊடகவியலாளர் சையது முகமது அவர்கள். சார் வாழ்த்துக்கள் சார். சமீபத்தில் நடிகர் மன்சூர் அலிகான் அவருடைய மகன் போதைப் பொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன்னா மன்சூர் அலிகான் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், அனைவராலும் அறியப்பட்டவர். ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி கூட ஒரு நேர்காணல்ல தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்துறார். அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்துறார். ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு போதைப் பொருளை ஒரு விற்பனை செய்யும் நபராக அவர் வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் வெளிவருகிறது. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இவ்வளவு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் எப்படி நீங்க உணர்றீங்க? ஜஸ்டின், இப்ப என்னன்னா, மன்சூர் அலிகான் எவ்வளவு பெரிய நடிகரா இருந்தாலும் ஒரு தகப்பன் அப்படின்னு ஸ்தானத்துல நம்ம பாக்குறோம். அவருடைய பையன் இப்பதான் ஏதோ ஹீரோவா படம் எடுக்கிறதுக்காக எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சமீபமா அந்த அரெஸ்ட் வீடியோவை நானும் பார்த்தேன். அரெஸ்ட் பண்றாங்க, கைது பண்றாங்க. அப்ப மன்சூர் அலிகான் நடந்து கொண்ட விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப மெச்சூர்டா இருந்துச்சு, ரொம்ப அருமையா இருந்தது. என்னன்னா, ஒரு தகப்பனாக இருந்து தலையில் அடிச்சுட்டு கையை பிடிச்சி அழுகாம பதறாம ரொம்ப துணிச்சலாக எதிர்கொண்டு ரொம்ப ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு. என்ன சொல்ல வர்றாரு, அவருடைய எதிர்ப்பை எப்படி தெரிவிக்கிறாரு அப்படின்னா, தப்பு செஞ்சா அவன் ஜெயிலுக்கு தான் போவான், எனக்கு அவன் ஒரு சிகரெட்டு கூட குடிப்பாங்கிறது எனக்கு இதுவரையிலும் தெரியாது. அவன் ஒரு சிகரெட் குடிச்சு கூட நான் பார்த்ததில்லை, நான் கேள்விப்பட்டதில்லை. பட் அதே நேரத்தில் அவன் கஞ்சா குடிச்சதா சொல்லி கைது பண்றீங்க, அவன் உண்மையாவே குடிச்சிருந்தா ஜெயிலுக்கு போகட்டும் அவன் அப்படிங்கிறாரு. ரொம்ப அழகா டீல் பண்ணாரு. அதே நேரத்தில் திரும்ப அந்த அதிகாரிகள்கிட்ட கேட்கறாங்க, ஏன் சார் சாராயம் குடிச்சா ஜெயில் கிடையாது, ஆனா கஞ்சா குடிச்சா ஜெயிலு அப்படித்தானே சார் அப்படின்னு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு. என்ன மாதிரி எதிர்ப்புனா, என் வீட்டு பையன் இன்னைக்கு கெட்டு போய் நிக்கிறானே, அதுக்கு காரணமா இருக்கிறவங்க யாரோ அவங்கள அரெஸ்ட் பண்ண மாட்டேறீங்க, கெட்டு போன இன்னைக்கு கவலையில் இருக்கக்கூடிய எங்களையவே திரும்ப அரெஸ்ட் பண்றீங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்ப்பை கேட்கிறாரு. பட் அதே நேரத்தில் அந்த பையனுக்கும் ஆறுதல் சொல்லி, சரி சரி போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, தவறுக்கு துணை போயிடாம தவறை தவறென்றும், ஆனா தவறு செஞ்சிட்டோமே அப்படிங்கறதுக்காக பதட்டப்பட்டு ஒன்னும் இது பண்ணிக்காத, இனிமேல் திருந்துறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு, இனிமேலாவது திருந்தி நடந்துக்கோ, ஆனா அதற்கான தண்டனைகளை அனுபவிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் மகனை அனுப்பி விடுறாரு. ஸோ ஒரு தந்தையாக ரொம்ப மெச்சூரிட்டியாக அந்த இடத்துல ரொம்ப மெச்சூர்டா அவங்க வந்து டீல் பண்ணாங்க. இது மன்சூர் அலிகான் இல்லை, உடனே அவர் முஸ்லீம் நடிகர் அதனாலதான் முஸ்லீம்கெல்லாம் வக்காலத்து வாங்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவர் அந்த நேரத்தில் நடந்து கொண்ட விதம் வந்து அது வேற யாராக இருந்தாலும் சரி ரொம்ப அருமையா டீல் பண்ணாரு அப்படிங்கறத நான் பார்த்தேன். நான் இந்த இடத்துல இதை ஒரு சும்மா ஒரு 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 சின்ன ஒரு ரிமைண்டராக தான் நான் இதை சொல்றேன். பட் ஆனா வந்து போதைப் பொருளை வந்து அவன் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டா 99% வாய்ப்புகள் இருக்கு. காரணம் ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய கெஸ்ஸிங் ஏன் அப்படின்னா, நான் வந்து இங்க எங்க ஊர்ல இருக்கக்கூடிய சில விழிப்புணர்வுக்காக நான் என்ன செய்வேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த நல்லா சொல்றேன். உங்க வயசுக்கு என் வயசுக்கு என்ன பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்னு 90 கிட்ஸ் அப்படிங்குவாங்க, 90s கிட் அப்படிங்குவாங்க.
இன்னும் கொஞ்சம் 80 70 எல்லாம் இருந்தால் பூமர் அங்கிள் அப்படிங்குவாங்க. அப்புறம் ஏதாவது கொஞ்சம் நல்லது சொன்னோம்னா கிரிஞ்சுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையாவே சொல்றேன் நீங்களும் நானும் பூமர் அங்கிள் தான். உண்மையாவே சொல்றேன் நீங்களும் நானும் கிரிஞ்சு தான். உண்மையாவே சொல்றேன் நம்ம 90s கிட்டு தான். என்ன காரணம்னா தேன் முட்டாயை பத்தி பேசிக்கிட்டு அந்த சிகரெட் முட்டாயை வச்சு விளையாண்டுக்கிட்டு அந்த சக்கரத்துல சுத்தி 20 காசு முட்டாயை வச்சு விளையாண்டுக்கிட்டு இப்படியே நம்ம காலத்தை ஓட்டிட்டோம். நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனா நான் ஏன் உண்மையாவே நம்மலாம் இப்படிதான் அப்பாவியா தான் இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, சமீப காலமாக இளைஞர்கள் மத்தியில கல்லூரியில பள்ளிக்கூடங்கள்ல எந்த வகையான போதை பொருட்கள் எல்லாம் அவர்கள் கரங்களில் வந்து குவிகிறது அப்படிங்கிற அந்த தரம் இருக்குல்ல, என்னென்ன இருக்குன்னு கூட நீங்க இப்ப உங்கள்கிட்ட கேட்கறேன்னு நீங்க சொல்லுங்க, என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு போதை பொருள் அப்படின்னா எத்தனை பொருள் இருக்குது, போதை பொருள்ல என்னென்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ஜஸ்டின். என்ன புகைப்பிடித்தல், மது, கஞ்சா, அபின்னு இதெல்லாம் திரைப்படங்கள் தான். அங்க சொல்றது செய்தியை சொல்றது இதுதான் தெரியும் நம்மளுக்கு. இல்ல இப்ப என்னன்னா மது என்பது ஒரு போதை பொருள் அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த காலத்து பசங்க அதை தொடர்றதே இல்லை. காலேஜில் படிக்கிறவங்க ஒரு நாள் கூட மதுவை தொடுவது கிடையாது. ஏதாவது ஒகேஷனலி எங்கேயாவது போனா பாருக்கு பப்புக்கு இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு பீர் அடிச்சுட்டு ஆடுறானுங்களோ தவிர அவனுக்கு மதுவை வந்து தொடர்றதே இல்லை. என்ன காரணம்னு நான் கேட்டேன். நான் வந்து கல்லூரி மாணவர்களோடு சேர்ந்து 6 மாதம் அவர்கள் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நான் சுத்தினேன். நான் இது எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை விழிப்புணர்வுக்காக இதுல என்ன மாதிரி எல்லாம் ஆபத்துகள் எப்படி மக்கள் எப்படி போயிட்டு இருக்கிறாங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம அதை சரியா பேச முடியுங்கிற அடிப்படையில நான் வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு நான் போறேன். இதுல குறிப்பா எனக்கு என்ன ஏன் இதுல ஆர்வம் அப்படின்னா, நம்ம ஒரு வாத்தியாரா இருக்கோம், நம்ம ஸ்கூல்ல நிறைய மாணவர்கள் உருவாயிட்டு வர்றதுனால நம்மளுடைய மாணவர்களுக்கு எந்தெந்த இடத்துல விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும், எந்த மாதிரி எல்லாம் பசங்க கெட்டு போறாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஜஸ்டின், நம்ம படிக்கும் போது ஒரு சிகரெட் குடிக்கிறது இருக்கு அப்படின்னா முதல் முறை எப்படி குடிச்சிருப்போம், ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து டே மச்சான் இதை பாடுறா, ஸ்டைலா பாடுறா, இப்படி வச்சு இப்படி பத்த வச்சு இப்படி கெத்தா இருக்குடா மச்சான், பீர் அடிச்சா உடம்புக்கு நல்லதுடா, இப்படி எல்லாம் சொல்லிதான் நம்ம முதல் முறையாக ஒரு தவறு செஞ்சிருப்போம் இல்லையா. அப்ப அந்த முதல் முறையாக அந்த தூண்டுவதற்கு அவர்களுடைய மனது மாறுவதற்கு என்ன காரணம், எந்த மாதிரியான விழிப்புணர்வு எந்த மாதிரியான பிரச்சாரத்தை அவங்க எடுக்கிறாங்க, அவங்க எப்படியெல்லாம் அந்த மண்டையை கிளவி இந்த பையனை முதல் முறையாக குடிக்க வைக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் வந்து நிறைய டிராவல் பண்ணுவேன். அப்படி டிராவல் பண்ணும்போது நிறைய விஷயங்களை நான் ரொம்ப வெரி ஷாக்கிங் ரொம்ப 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 ஷாக்கிங்கான நியூஸஸ்லாம் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னா ஒரு முறை வந்து நான் வந்து பெங்களூர் வந்து போயிருக்கேன். பெங்களூர் போயிருக்கும்போது என்னுடைய தெரிஞ்சவர் அவருடைய பையனை வந்து அங்கே படிக்கிறான். ஸோ அவனை வர சொல்லி, அவன் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், அவனை வர சொல்லி நீங்கள் சும்மா ஒரு கவுன்சிலிங் வந்து கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட வந்து சொன்னார். அவங்க ஃபாதர் வந்து சொன்னார். அவங்க ஃபாதர் வந்து துபாயில் இருக்கார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த பையனை வந்து நான் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிடுறேன். அவன் வர்றான். அவனுக்கு நல்ல சாப்பாடு, அவங்க ஃபாதர் சொன்னது என்னன்னா நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க. பையன் ஹாஸ்டல்ல நல்ல சாப்பாடு சாப்பிட்றது இல்லை போல தெரியுது, இழைச்சு போயிருக்கான், ரொம்ப மெலிஞ்சிட்டான். ஸோ சின்ன பையன், அவன் வந்து நர்சிங் படிச்சுட்டு இருக்கான். ஸோ நீங்க வந்து தயவு செஞ்சு அவனுக்கு ஒரு நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு. அப்ப நான் என்ன செஞ்சேன், அவனுக்கு பிடிச்ச மாதிரி கேரளா ஸ்டைல்ல ஒரு நல்ல இருக்கிறதுலே பெரிய ஹோட்டலுக்கு வர சொல்லி எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிட்டேன். அவன் வந்து கொஞ்சம் லேட்டா வர்றான். லேட்டா வரும்போதே ஒரு 2 ஃப்ரெண்டோட வர்றான். வந்து உட்காடுறான். உட்காரும்போது அவன் வந்து சாப்பிடுங்கன்னு நான் சொல்றேன், சாப்பிட மாட்டேங்கிறான். இல்ல இதுவையாவது குடிங்க அப்படிங்கன்னா குடிக்க மாட்டேங்கிறான். சரி ஜஸ்ட் ஒரு ஜூஸ் குடிங்கன்னா குடிக்க மாட்டேங்கிறான். சின்னதா டீ சாப்பிடுங்கன்னா சாப்பிட மாட்டேங்கிறான். ஒரு லெமன் எதை சொன்னாலும் செய்யவே மாட்டேங்கிறான். அப்ப உடனே சரி ஒருவேளை கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது, முகத்துல ஒரு வித்தியாசம் தெரியுது. முகம் நல்லா கிளியரா இருக்கு, நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கான். பட் கண்ணு வந்து பல மின்னுது. அப்ப ஒரு 2 லேயரா கண்ணு தெரியுது. எப்படி தெரியுதுன்னா உள்ள செவப்பா தெரியுது, ஆனா அதுக்கு மேல வந்து சும்மா அப்படியே நல்லா அப்படி கண்ணுல வந்து ஒரு தண்ணி நின்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி நல்லா பளபளன்னு இருக்கு. அப்ப கண்ணுல ஏதோ அவனுக்கு தெரியுது. அப்ப நான் கேட்கிறேன், தம்பி கண்ணு ஏதாவது வலி இருக்கா அவனுக்கு, மெட்ராஸ் ஆகி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னா, இல்லைங்க அங்கிள், இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. இல்ல உன் கண்ணு வந்து ஏதோ எனக்கு வந்து ஏதோ டிஸ்டர்பா தெரியுது, ஐ டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்க அப்படின்னு. அப்பதான் என் கூட இருந்தவங்க தெளிவா சொன்னாங்க, பாய் இல்ல பாய், அவன் வந்து இந்த மாதிரி இந்த போதை பொருளை வந்து எடுத்திருக்கான். எடுத்துட்டு அதாவது என்ன போதைன்னா இந்த கஞ்சா வடிவிலான ஒரு முக்கியமான ஒரு போதை பொருளை அவன் எடுத்திருக்கான்.
அவன் எடுத்துட்டு கண்ணில் அதை காட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சொட்டு மருந்தை வந்து ஊற்றி உங்கள்கிட்ட வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக இது தெரிஞ்ச உடனே சரி அந்த பையனை வந்து அதுங்காம நம்ம விசாரிப்போம்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு ஒரு நல்ல நண்பர் மாதிரி பேச ஆரம்பித்தேன் கொஞ்ச நேரம். இங்கே இதெல்லாம் கிடைக்குமா, அங்கே அதெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி விசாரித்தேன். ஒரு 2 நிமிஷம் தான் சூதானமாக இருந்தான். 3வது நிமிஷம் ப்ரோ உங்களுக்கு இந்த பழக்கம்லாம் இருக்கா அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன் எனக்கு இதுவரையிலும் பழக்கம் இல்லை, இனிமேல் பழகிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ப்ரோ சூப்பராக இருக்கும் ப்ரோ, அருமையா இருக்கும் அங்கிள்னு சொல்லிட்டு இருந்தவன் ப்ரோன்னு மாத்திட்டான். ப்ரோ சூப்பரா இருக்கும் ப்ரோ, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தயவு செஞ்சு இந்த சரக்கு இருக்கலாம் அடிச்சிடாதீங்க, அதெல்லாம் தலைவலிக்கும், அதெல்லாம் காலையில வரைக்கும் தான் இருக்கும். இப்ப நான் சொல்றதை மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா 36 மணி நேரம் அப்படியே நிற்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆனா எந்த ஸ்மெல்லும் வராது, யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. லைட்டா கண்ணு மட்டும் சிவப்பா இருக்கும், அந்த கண்ணுக்கு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னா. சரி இப்ப நீங்க இதை எப்படி பண்ணுவீங்க, என்னென்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்கிறேன். அப்ப அவன் சொல்றான் ஒன்றும் இல்லை, ஒரு இதில் வந்து ஸ்டஃப் பண்ணிடுவோம், ஒரு சிகரெட் மாதிரி ஒரு விஷயத்தில் ஸ்டஃப் பண்ணிட்டு ஸ்மோக் பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது பயங்கரமான வைபாக இருக்கும் ப்ரோ, வைப் அப்படிங்கிறான். அப்போ நான் கேட்டேன் இப்போ இது உடம்புக்கு கெடுதல் இல்லையா அப்படின்னு கேட்டேன். டாக்டர்ஸே சொல்கிறாங்க இது உடம்புக்கு கெடுதலே கிடையாது, மது புகையிலை தான் கெடுதல், இது வந்து சுத்தமாக கெடுதல் கிடையாது, இது ஒரு ஊக்க மருந்து. இதை மட்டும் நீங்கள் அடிச்சுக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸே வராது. இதுல இருந்து இன்னைக்கு அடிச்சீங்கன்னா இன்னும் 3 நாள். இப்ப இவன் வந்து அவன் என்ன சொல்றான்னா ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிடுவானா, லீவ் விட்ட உடனே. சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிட்டா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா இருந்துட்டா திங்கள் செவ்வாய் புதன் அந்த 3 நாள் அப்படி ஜம்முன்னு இருக்குமா. அப்படியே யார் என்ன திட்டினாலும் கோவம் வராது, என்ன பண்ணாலும் இது வராது. ஒரு கடன் காசு இல்லையா பயப்பட மாட்டாங்களாம், எந்த குடும்ப பிரச்சனையா கவலைப்பட மாட்டாங்க. எந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு சாதாரண பிரச்சனைகளாக ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு கடந்துட்டு அவங்க ஊக்கத்தோட இருப்பாங்களாம். ஸோ அதனால நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க, உங்களுடைய பிசினஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இதுல குறைஞ்சிரும். ஆனா டாக்டர்ஸ் தெளிவா சொல்றாங்க இதுல எந்த விதமான இதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணான். சரி ஒரு 10 நிமிஷம் எல்லாமே அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சரின்னு சொல்லி ஒரு லெமன் டீ ஒன்று வாங்கினேன். லெமன் டீயை வாங்கி இதை குடி அப்படின்னு. அப்ப வந்துட்டு இல்லைங்க ப்ரோ குடிச்சா எனக்கு இறங்கிரும்னா. அப்பதான் நான் சொன்னேன் இப்ப நீ குடிக்கலன்னா நேரா உன்னை தரன்னு எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருவேன், உங்க அத்தாவையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், ஒழுக்கமா குடி அப்படின்னு. அப்புறம் குடிச்சோம்னா உடனே பயந்துட்டான், சின்ன பையன் தானே பயந்துட்டான். அப்புறம் நான் என்ன செஞ்சேன், அவங்க ஃபாதர்கிட்ட கூப்பிட்டு அழகா இவனை வந்து நீங்க இமீடியட்டா காலேஜ் விட்டு நிறுத்திடுங்க, இதுக்கு மேல விட்டீங்கன்னா உங்க பையன் உங்களுக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி நடந்துச்சு. ஸோ இது மாதிரி நிறைய இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னொரு ஃப்ரெண்ட் அப்படித்தான், அவங்க வந்து இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வேற வேலைகள்ல இருக்கக்கூடியவங்க, ஐடியில் இருக்கக்கூடியவங்க ஒரு சில நபர்கள். அவங்க என்ன செய்யறாங்கன்னா கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. அடிக்கடி கொடைக்கானல் போய்கிட்டே இருப்பாங்க. எப்படி கொடைக்கானல் போவாங்கன்னா காரை வந்து சேலத்துல இருந்து எடுப்பாங்க, நேராக கோயம்புத்தூர் போயிடுவாங்க. சேலத்துக்காரங்க அவங்க நேராக கொடைக்கானல் போயிடுவாங்க. போயிட்டு காலையில போயிட்டு திரும்ப சாயந்தரத்துக்குள்ளேயே நைட்டுக்குள்ள திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் டிராவல் பண்றேன். பார்க்கும்போது தான் தெரியுது கொடைக்கானல் போறாங்க. அங்க வந்து காளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிறாங்க. காளான், அந்த காளானை வந்து அதுக்குன்னு ஒரு சில இடங்கள் இருக்கு போல தெரியுது. என்ன மாதிரி அப்படின்னா ஒரு ரூம் மாதிரி ஒரு சின்ன இது மாதிரி வச்சுக்கிறாங்க. நேரா பைக்ல போறவங்க போறாங்க, கார்ல போறவங்க போறாங்க. போயிட்டு காளானை வந்து தேன் முக்கி, தேன் இருக்குல்ல, தேன் நல்ல தேன்ல ஊற போட்டு வெறும் ஃப்ரெஷ் காளான் ஜஸ்டின், அப்படி வெறும் காளான் நம்ம காளானே தான், அந்த காளானை முக்கி இப்படி சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டாங்கன்னா உடனடியாக அவங்களுக்கு தலையே நிக்க மாட்டேது ஜஸ்டின், தலையே நிக்க மாட்டேது, அப்படியே தலை ஆடிக்கிட்டே இருக்குது, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பாட்டு போட்டுக்கிறாங்க. ஒரு அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல பாட்டு போடுறாங்க. பாட்டு போட்டுட்டு ஆடிட்டு அங்கேயே கட்டில் கொடுத்துருக்கான், சும்மா ஒரு ஷெட்டு மாதிரி இருக்குது, ஒரு கட்டில், தனித்தனி கட்டில். அந்த கட்டில்ல படுத்துக்கிறாங்க. இதுல கேர்ள்ஸ் 2 பேர் போறாங்க, பாய்ஸ் 2 பேர் போறாங்கன்னா அவங்க வந்து இந்த போதையில் அப்படியே வந்து தனியா படுத்துக்கிட்டு கொஞ்ச நேரம் ஆனவுடனே கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இதுல என்ன பெரிய விஷயம்னா காரெல்லாம் அப்படி பறக்குது, திரும்பி வரும்போது கண்ணு முன்னு தெரியாம கார் பறக்குது, பயங்கரமா ஸ்பீட்ல வர்றாங்க. ஸோ இது வந்து காளான் அப்படிங்கிறாங்க. ஸோ இதே மாதிரி பசங்க என்ன செய்யறாங்கன்னா இப்ப திரும்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, குடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வர முடியாது. உங்க வீட்டுக்குள்ள வர முடியுமா ஜஸ்டின்? குடிச்சிட்டு ஸ்மெல்ல கண்டுபிடிச்சிருவாங்க. அம்மா தூரத்துல இருந்து 10 அடியில இருந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா காளான் சாப்பிட்டு வந்தா, பானிபூரி கடையில போய் நீங்க காளான் சாப்பிட்டு வந்தா உங்களால உங்க வீட்டுல எல்லாம் தெரியும். அதே மாதிரி கொடைக்கானல்ல போய் காளான் சாப்பிட்டு வந்துடுறாங்க. மச்சான் காளான் சாப்பிடலாமா?
நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க 10வது படிக்கும் போது மச்சான் காளான் சாப்பிடலாமான்னு உங்களை நானும் நீங்களும் பேசிக்கிட்டோம்னா என்ன அர்த்தம்? நார்த் இந்தியன்ட்ட போய் காளான் சில்லி, காளான் வாங்கி 15 ரூபா ஒரு பிளேட் வெங்காயம் போட்டு தருவான், அதை சாப்பிட்றோன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு காளான் சாப்பிட்றேன் அப்படின்னா இந்த மாதிரியான சம்பவங்கள். அதே மாதிரி இன்னும் ரொம்ப டீடைல்டா போயிட்டு இருக்கு, மைனஸ்ல போயிட்டு இருக்கு, மோசமாக போய் கொண்டிருக்கு. எப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கிறாங்க, அந்த பிளாஸ்டிக் கவருக்குள்ள ஒரு மருந்தை ஊத்துறாங்க, மருந்தை ஊத்திட்டு அந்த பிளாஸ்டிக் கவர் இப்படி மூக்குல வச்சுட்டு உஃப் உஃப்னு ஊத 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 ஊதிட்டு நல்லா அப்படியே டீப் பிரீத் எடுக்கிறான். எடுத்த உடனே அப்படியே தலை சுத்துது. இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் ஜஸ்டின், இதெல்லாம் நான் பார்த்தனாலதான் இந்த சப்ஜெக்ட்லாம் நான் சொல்றேன். எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் என்னன்னா, இது எந்த இடத்துல நம்ம உடைக்கணும் அப்படிங்கறதுக்கு கத்துக்கணும். நம்ம கத்துக்கணும் மீன்ஸ் போதை அடிச்சு கத்துக்கிறது இல்ல, அந்த பசங்களோட பழகி டிராவல் பண்ணி நம்மளும் பூமரங்கெல்லாம் இல்லாம இது என்ன மாதிரிலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நானும் அவங்களா கலந்துக்கிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டேன். இது மட்டும் இல்ல, அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, இது உடல் நலத்திற்கு தீங்கு இல்லை. அவங்க சொல்லக்கூடியது உடல் நலத்துக்கு தீங்கு இல்லை. லிவருக்கோ அல்ல வந்து தண்ணி அடிச்சா எப்படி லிவர் போகுது, அல்லது இந்த மாதிரி வேற சில பிரச்சனைகள் மாரடைப்பு வருது, ஸோ இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, இது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி மாணவர்களுக்கு மத்தியில பயங்கரமான பிசினஸ் போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கு என்னன்னா, இஸ்லாமிய இளைஞர்கள் இதில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா போதைக்கு எதிரான ஒரு மார்க்கம், ஆனால் அந்த மார்க்கத்திற்கு உட்பட்டவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு பிள்ளைகளை இழந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் என்ன ஆகப்பெரிய வருத்தம் அப்படின்னு சொன்னா, சரக்கடிச்சா கூட நம்ம வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சு எதையாவது ஒன்று பண்ணிடலாம். இப்ப இவன் கார் ஓட்டிட்டு போறான், குறுக்க ஒரு டிராபிக் போலீஸ் நிப்பாட்டுறாங்க, சரக்கு வாசம் வந்தாதான் டிடியா மாறுது, ஆனா கஞ்சா வாசம் வர்றதில்ல, அல்ல வேற ஏதாவது இந்த ஸ்டப் இந்த காளானு தெரியறது இல்ல. ஆனா சரக்கடிச்சு வர்ற போதையை விட பல மடங்கு அதிகமான போதையில் இளைஞர்கள் வலம் வருகிறார்கள். இது காவல்துறையினருக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். காவல்துறையினரும் பாவம், அவங்களும் திணறாங்க. என்ன பிரச்சனைனா, எவன் என்ன பண்ணி தொலைக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. டெக்னாலஜி டெவலப் ஆகுற மாதிரி இந்த கிரிமினல் டெக்னாலஜியும் பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த செயின் ஸ்நாச்சர் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம், செயின் ஸ்நாச்சிங் பார்க்குறோம். அல்லது வந்து ஒரு யாராவது ஒருத்தர் தனியா இருந்தாங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்காக கொலை பண்றதை பார்க்குறோம், 200 ரூபாய்க்காக ஒருத்தனை வெட்டினாங்க, அதையெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, இது போன்ற இந்த போதையை உட்கொள்ளக்கூடியவர்கள் தனக்கு ஒரு கட்டத்துல காசு இல்லாதனால, ஏன்னா அவங்களால வேலைக்கு போக முடியாது, அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, அப்ப ஒரு கட்டத்துல காசு இல்லாதனால கிட்டத்தட்ட அவங்க வந்து திருட ஆரம்பிச்சிடுறாங்க, கொலை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க காசுக்காக. ஸோ இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் அவங்க வந்து உடல் நலம் பாதிக்கவில்லைன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய மனநோயாளியாக இன்னைக்கு வாழ்ந்து வருகிறார்கள் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு முறை அந்த இன்பத்தை சுவைத்தவர்கள், ஒரு முறை அதாவது அந்த இன்பத்தை பார்த்தவர்கள் திரும்ப 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 அதை பார்க்க நினைக்கிறார்கள். காரணம் என்ன, இன்னைக்கு ஒரு பழுவான இந்த உலகத்துல பல பிரச்சனைகளுக்கு மத்தியில தன்னுடைய நிதானத்தை இழந்து அதாவது அப்படியே வானத்துல பறக்கிறதுக்கு விரும்புறாங்க. அதனால இது போன்ற போதைகளை அதிகமாக உட்கொள்கிறார்கள் அப்படிங்கறத பார்க்க முடியுது. முன்பெல்லாம் ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் இன்றைக்கு மிக அருகாமையில மிக இலகுவாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து உருவாகிருச்சுன்னு சொல்லலாம். இப்ப இதை வந்து தடுக்கிறதுக்கு வேற வழி இல்லையா? ஏன்னா சார், இவங்க அடிக்கிறதுனால இவங்க உடல் பாதிப்படைவது மட்டும் இல்லாம சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், சாதாரண மக்கள், பொதுமக்கள் பாதிப்படைகிறாங்க. கடந்த மாதம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னை ரயில் நிலையத்துல இந்த போதை இளைஞர்கள் போற வரவங்களை வந்து தாக்குறத வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. நம்மளும் பாதிப்படைகிறோம், நேரடியாகவே பாதிப்படைகிறோம். இதை வேற எந்தெந்த வகையில தடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? சூர்யாவோட 7ஆம் அறிவுன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுல அந்த ஒரு நாய் வந்து மனிதர்களுக்கெல்லாம் ஒரு நோயை பரப்பும். அந்த மாதிரிதான் இந்த நாய்கள் வந்து என்ன செய்யறான்னா, ஒருத்தனுக்கு பரப்பி மனித இனத்தையே இதை அழிச்சிரும்னு பயப்படுற அளவுக்கு இது மாதிரியான பெரிய பிரச்சனைகள் உருவாயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இது உலக நாடுகள் எல்லா இடத்துல இருக்கு. நம்ம எதையெல்லாம் நல்ல நல்ல நாடுகள் நினைக்கிறோமோ அங்கேயும் இது எல்லாமே இருக்கு. இந்த தலைமுறை இதை அதாவது உட்கொள்ள துவங்கி விட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதை தடுப்பதற்கு நாம தவறி இருக்கோம். காரணம் என்னன்னா, நம்ம பூமரங்கள், அப்பா வந்து பூமரப்பா, தடுப்பதற்கு நமக்கு விபரம் இல்லை, நம்மள்ட்ட டேட்டா இல்லை, இவன் எந்த மாதிரி எங்க எப்படி கெட்டு போறான் அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கான திறன் நம்ம கிட்ட இல்ல, அப்பாட்ட இல்ல, அம்மாட்ட இல்ல.
சொல்லப்போனா அரசாங்கத்திடத்திலே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. காரணம் என்னன்னா, இவனுக்கு பாருங்க கோட் வேர்டு என்னென்ன கோட் வேர்டெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா, டே மச்சான் ஹாட் பாக்ஸ் அடிக்கலாமான்னு கேட்கலாம். அப்படின்னா என்னன்னா, ஒரு க்ளோஸ்டு ரூமை வந்து எடுத்துடுறது. ஒரு வீட்டில் அம்மா இல்லை எங்கேயா போயிருக்காங்க, இல்லை வேற ஏதாவது மோட்டர் ரூம், ஏதோ ஒரு ரூம், ஒரு க்ளோஸ்டு ரூம்ல புகையே வெளியே போகாம உட்காந்து அடிக்கிறதுக்கு பேரு ஹாட் பாக்ஸ். அப்புறம் இந்த ஸ்கோரிங் ஓட்டுறது அப்படின்னு சொல்லுவானுங்க. ஸ்கோரிங் ஓட்டுறது அப்படின்னா எனக்கு சரியா சொல்றேன்னு தெரியல, யாராவது போதை ஆசாமிகள் கோச்சுக்கு வேணாம் என் மேல. ஸ்கோரிங் அப்படிங்கிறது என்னன்னா விற்கிறது. அப்புறம் ஸ்டிக்கர் ஒன்று இருக்குங்க. அப்புறம் ஸ்டஃப் அடிக்கிறது அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒன்று தான். என்னன்னா, ஒரு பட்டர் ஷீட் இருக்குல்ல, பட்டர் பேப்பர், நம்ம ஆயில் பேப்பர்லாம் சொல்றோம்ல, அந்த பட்டர் பேப்பரை சுருட்டி அதுக்குள்ள சிகரெட்டோட தூள், கொஞ்சம் இந்த தூள் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு சிகரெட் மாதிரியே அடிக்கிறதுக்கு பேரு ஸ்டஃப் அடிக்கிறது, ஸ்டஃப் பண்றது, அதுக்குள்ள ஸ்கோரிங் ஓட்டுறது. அப்புறம் மச்சான் அட்டி போடலாமா அப்படின்னு கேட்கறானுங்க. அட்டினா என்னன்னா, ஒரு கேங்கா ஒன்று சேர்ந்து அவங்க வந்து எல்லாரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா அட்டி போடுறது. அதாவது குரூப்பா உட்கார்ந்து அடிக்கிறது பேரு அட்டி போடுறதுன்னு சொல்றாங்க. அப்புறம் ஓசிபி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஹூக்கா அடிக்கலாமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஷீட் ஓட்டலாமா அப்படிங்கிறானுங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த தலகாணிங்கிறதெல்லாம் அந்த அது என்னமோ ஒன்று கூலிப்பு அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க. சாதாரணமாய் போச்சு, பட் அது ரொம்ப பெரிய ஆபத்தான விஷயம். பட் என்னன்னா, இப்ப இந்த மாதிரியான கோட் வேர்ட்ஸ் பயன்படுத்திக்கிறாங்க. இன்னும் எனக்கு பெரிய விஷயம் என்னன்னா, சில பேர் வந்து சின்ன பசங்களை வழிகெடுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. சின்ன பசங்கள்கிட்ட நம்ம ஆளுங்களும் சும்மா இருக்கிறதுல போய் தண்ணி அடிச்சு சரக்கு அடிச்சு வீணா போனவன் இருப்பான். அவனுக்கு என்ன செய்வானுங்கன்னா, போயிட்டு சின்ன பசங்கள்கிட்ட 12th 10th படிக்கிற பசங்கள்கிட்ட போய், தம்பி ஸ்கோரிங் இருக்கா அப்படின்னு கேட்கறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் சொன்னான், அங்கிள் எனக்கு என்னன்னு தெரியாது, எங்கிட்ட வந்து அவன் கேட்கறான் ஸ்கோரிங் இருக்கான்னு கேட்கறான். நான் திருப்ப கேட்டுட்டேன், எங்க அப்பா வயசு இருக்குமா உனக்கு? ஆமா, எங்க அப்பா வயசு இருக்குமா, எங்கிட்ட வந்து கேட்கறியா, அவன்கிட்ட ஒரு மகன் இருந்தா நீ இப்படி கேட்பியா அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்படின்னு சொல்லி கூட போன வாரம் அதை குறித்து பேசிட்டு இருந்தோம். அப்ப என்னன்னா, இளைஞர்கள் சொல்றதை விட ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நம்ம எல்லாருமே இருக்கோம். யார் வீட்டு பிள்ளை எப்ப எதுக்கு அடிமையாகுதுன்னு தெரியல. குறிப்பாக இதுல பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க, பெண்கள் அதிகமாக இதுல ஈடுபடுறாங்க அப்படிங்கறதும் வருத்தமான செய்தி. இதுல இருந்து நம்ம எப்படி மீட்கிறது? நம்ம அவங்கள்ட்ட போய் சொன்னோன்னு வைங்களேன், எப்ப இதுல இருந்து வாங்கன்னா அவன் சொல்றான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு கெட்ட பழக்கம் இருக்கு. இது இருக்கிற கெட்ட பழக்கங்கள்லயே இது கொஞ்சம் டீசென்டான கெட்ட பழக்கம் நாங்க பண்றது. இதெல்லாம் ஒண்ணு இல்ல, எப்பவாவது ஒரு நாள் தானே, மாசத்துல ஒரு நாள் தானே, 3 மாசத்துக்கு ஒரு நாள் தானே, நாங்க சந்தோஷமா இருக்க விரும்புறோம். இது வந்து போதை சாராயம் மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சில நியாயங்களை நம்ம முன்னாடி வைக்கிறாங்க. இப்ப நம்ம முன்னாடி வைக்கும்போது நம்ம கன்வீனியன்ஸ் ஆக மாட்டோம். ஆனா யதார்த்தமாக இருக்கக்கூடியவங்க, இதனுடைய பின் விளைவுகளை பற்றி தெரியாதவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த வலைக்குள்ள சிக்கிட்டு, சரி நம்மளும் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இந்த கஷ்டம் இருக்குது, இந்த மாதிரி இப்படி ஃபீஸ் கட்ட முடியல, இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் அப்படிங்கறதுனால அவங்களும் என்ன செஞ்சிருவாங்கன்னா, இதுல வந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா கல்லூரிகளில் எக்கச்சக்கமான மாணவர்கள் இதை நுகர்வும் உட்கொள்ளக்கூடிய மாணவர்களாக மாறி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பெரிய வேதனைக்குரிய செய்தியா இருக்கு. நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு பையன் இந்த மாதிரியான தவறு செய்யறான் அப்படின்றது கூட தெரியாம பெற்றோர்கள் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி தான். தெரியாம இருப்பாங்களாங்கிறது இல்ல, 100% தெரியாமல் தான் இருக்கிறார்கள். 100%. முன்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிக அதிக கண்டிப்பு இருக்கும், ரொம்ப ஒரு பயம் இருக்கும். ஆனா இன்றைக்கு அந்த சூழ்நிலை இல்ல. கல்வி பள்ளிகளையும் சரி கல்லூரிகளையும் சரி சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. நீ வந்தா வா, வராட்டி போ அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. நீங்க பாட்டு வந்து நீ பாட்டு படிச்சுட்டு போறியோ, பாஸ் ஆகிறியோ கவலையும் கிடையாது. அந்த மாதிரியான சிலபஸ் எல்லாமே மாறிக்கிட்டு வருது. இப்ப வேற எந்த முறையில வந்து இதை சரி பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, ஒரு காலம் மீன்ஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா, பெரிய பெரிய பணக்காரர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகளில், மாணவர்கள் படிக்கக்கூடிய கல்லூரிகளில் அல்லது செல்வந்தர்கள் சென்று வரக்கூடிய இடங்களில், விடுதிகளில் மட்டுமே கிடைக்கக்கூடிய இன்ஜெக்ஷன், மாத்திரைகள், ஸ்டிக்கரு, உயர்ந்த ரக போதைப் பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு ஏழை மக்களுக்கும் கிடைத்திருக்கிறது. இதுதான் பெரிய வளர்ச்சியாக நம்ம இதை பார்க்கிறோம். அதாவது எதை நம்ம வந்து கல்வி எப்படி இலவசமாக ஏழைகளுக்கு கிடைக்கணும், உயர்ந்த மருத்துவம் எப்படி ஏழைகளுக்கு கிடைக்கணும்னு அரசும் மக்களும் கொள்கை வகுத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் போதை சர்வசாதாரணமாக பணக்காரர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்த போதை இன்றைக்கு ஏழை வீடு வரை, ஏழை மாணவன் வரை போய் சேர்ந்திருக்கிறது. இதை சேர்த்திய பங்கு இந்த மாஃபியாக்களுக்கு இருக்கிறது அப்படிங்கறது தான் நம்மளால பார்க்க முடியுது. இவங்க சாதாரணமான ஆளும் கிடையாது. போதைக்கு எதிராக யாராவது நின்னீங்கன்னா போட்டு தனாலும் தள்ளிடுவாங்க. ஏன்னா அவனுக்கு
இதை மருந்து சாப்பிட்டானுங்கன்னா என்ன எப்போ எப்படி பண்ணுவானுங்கன்னே தெரியுது. வேலூரில் ஒருத்தனை அடிச்சு கொண்டதெல்லாம் பார்த்தோம். நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அவங்களை எதிர்த்து நிற்க முடியறதில்ல. இப்போ ஒரு சில இடங்கள்ல நைட்டு புதர் மாதிரி இருக்குது, சைட்டு போட்டு விற்காத இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 10 பசங்க நிற்கிறாங்க. ஒரு தனியாக ஒரு போலீஸ் போனாருன்னா அவருக்கே பயமா இருக்கு. ஏன்னா அவனை என்ன எப்போ எப்படி பண்ணுறாங்க. யாராவது அந்த ஏரியாவோட தலைவரோ இல்லை ஒரு பெரியவங்களோ போய் ஏப்பா நீங்கெல்லாம் போங்கப்பா உள்ள என் வீட்டுக்கு போங்கடா, ஏன்டா இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டா அடுத்த நாள் அவங்க வீட்டு ஜன்னலுக்கு நடி உடையுது, அடுத்த நாள் அவன் பைக்கோட சீட்டு கிளியுது, அடுத்த நாள் அவன் காரு கண்ணாடி உடையுது, காரு டயர் பஞ்சர் ஆகுது. ஸோ இதுக்கு பயந்துட்டு பெரியவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, ஜமாத்தார்களே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, இயக்க தலைவர்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுக்கு பெரிய இயக்கமா வளர்ந்து வர்றானுங்க போல தெரியுது. இவனுங்களை யாருமே நெருங்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாகவே பேராபத்தாகவே உருவாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய இதா இருக்கு. ஏன்னா எத்தனையோ இயக்கங்களும் எத்தனையோ நல்ல விஷயங்களும் சமூகத்தினுடைய சீர்திருத்தத்துக்காக சமூகத்தின் வளர்ச்சிக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் இன்னும் அதிகமாக போதை உட்கொள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவங்களை இவங்களால மாற்ற முடியல. அதாவது இப்ப மன்சூர் அலிகான் பையனை பத்தி பேசிட்டு இருக்கோம், அவங்களுடைய கைது குறித்து பேசிட்டு இருக்கோம். அதாவது போதைப் பொருள் வைத்திருந்ததாக சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதை சரி செய்வதற்கு இப்ப இந்த ரைடு போறாங்க. இடையில ஒரு பெரிய பெரிய கல்லூரிகள் சென்னையில எல்லாம் ரைடெல்லாம் நடந்துச்சு, நிறைய பேர் மாட்டினாங்க, அதெல்லாம் உண்மைதான். இந்த சப்ளை செயினை ஒரு சைடு காவல்துறை அதிகாரிகள் பிளாக் பண்ணணும். அரசு என்ன செய்யணும், நடவடிக்கை எடுத்து இந்த சப்ளை செயினை கட் பண்ணணும். யார் இதை கடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்த்து இதை நம்ம கட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா பேரண்ட்ஸ் அல்லது பொதுமக்கள் அல்லது கல்லூரி நிர்வாகம் அல்லது பள்ளி நிர்வாகம் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னா, பெரிய பெரிய இடங்கள்ல உங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா உடனடியாக ஒரு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். அந்த பையன் போதையை அடிச்சிருக்கான், ஏதாவது இந்த மாதிரி இந்த லிஸ்ட்ல ஏதாவது ஒரு பொருளை அவன் உட்கொண்டு இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவனை அப்படியே என்ன செய்யணும்னா சிறைச்சாலையில ஒரு 6 மாசம் வச்சிடணும். ஒரு முறை அடித்தா கூட 6 மாதம் சிறைச்சாலைக்கு உள்ள தள்ளிடணும். சிறைச்சாலையில அவனுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா அவன் மீண்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. வெளியிருந்தா தானே அடிக்கணும்னு தோணும். ஸோ ஜெயிலில் இருந்துட்டு அவன் இருக்கும்போது இது பண்ணிடணும். மருத்துவ பரிசோதனை ஒரு மாணவருக்கு செய்யப்படுகிற போது அவன் 2 நாளைக்கு முன்னாடி அடிச்சிருந்தாலும் 3 நாளைக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணியிருக்கானா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு மருத்துவம் இருக்குன்னு நான் நம்புறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் மருத்துவர்களை வச்சு காலேஜில் மந்த்லி ஒன்ஸ் மந்த்லி ட்வைஸ் ரேண்டமா செக் பண்ணணும். முதல்ல நாங்களாம் படிக்கும்போது செல்போன் வச்சிருக்கானான்னு செக் பண்ணுவாங்க. டக்குன்னு கிளாஸ்க்குள்ள செல்போன் யாரெல்லாம் வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரேண்டமா செக் பண்ணி கல்லூரி நிர்வாகம் பண்ணும் பட்சத்தில் அல்லது திடீர்னு ஒரு இண்டஸ்ட்ரி அல்லது திடீர்னு இந்த கும்பலா ஒரு 10 பேர் நிக்கிறானா அந்த 10 பேர்த்த அப்படியே ஜீப்ல ஏற்றி ஜிஹெச்ல கொண்டு விட்டுறணும். விட்டுட்டு யாராவது இதுல விட்டுருக்காங்க இதை எல்லாத்தையும் செக் பண்ணி உள்ள தள்ளும் போது ஆட்டோமேட்டிக்கா இது அந்த நல்ல மாணவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த மூளைச்சலவையில் சிக்கி 1 முறை 2 முறை அடித்தவர்கள் மீண்டு வெளியே அதிலிருந்து காப்பாற்றப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கை நன்றாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த இவனுக்கு திருந்தாத ஜென்மங்கள் அது அப்படியே போய் தொலைட்டோம், அது நமக்கு தேவையில்லை. நான் சொல்ல வர்றது சில இந்த மூலச்சலவையில் சிக்கக்கூடிய மாணவர்கள் மீண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னன்னா அவன் வச்சிருக்கானா அப்படின்னு பாக்குறத விட அவன் அடிச்சிருக்கானா அப்படின்னு பாக்கணும். அவன் போதைப் பொருளை உட்கொண்டிருக்கானா அப்படிங்கிறத பார்த்து ரேண்டமா செக் பண்ணி இது மாதிரி பண்ணும்போது தான் ஜஸ்டின் இதற்கு விடிவு காலம் பிறக்கும். இது பெரிய கேம்பெயின். நீங்க இப்ப நான் சொல்ற மாதிரி மட்டும் செஞ்சோம்னா இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் தமிழகத்துல குறைந்தபட்சம் ஒரு 50,000 பேர் அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது ஒரு ரேண்டமா செக் பண்ணணும், திடீர் சோதனைகள், மாதம் 2 முறை சோதனைகள் இப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பா இதை கட்டுக்குள்ள கொண்டு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல போதைக்கு எதிராக எல்லா கட்சிகளும் ஒவ்வொரு கட்சியாக முன்வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான கோரிக்கைகள் அரசாங்கத்திற்கு வச்சு அது மூலியமாக ஒரு தீர்வு நம் வீட்டு பிள்ளைகளுக்கு, நம்மை குடும்பத்தை சார்ந்த நம் சமூகத்தை சார்ந்த பிள்ளைகள் திருந்தி வருவதற்காக ஒரு நல்ல வாய்ப்பா அமையும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. போதையை பற்றியான விழிப்புணர்வை பெற்றோர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். பொதுமக்களுக்கு இந்த போதையை உட்கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள், உங்கள் பிள்ளைகள் மாற்றம் தெரிஞ்சதுன்னா என்ன மாதிரி மாற்றங்கள். இப்ப அவன் தனியாவே இருக்கணும்னு விரும்புறானா, சாப்பிடவே மாட்டேங்கிறானா, கண்ணு வலின்னு சொல்றானா, இல்ல ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கானா, இந்த மாதிரி உங்களை விட்டு தள்ளி போறானா, யதார்த்த வாழ்க்கையிலிருந்து அவன் வெளியேறானா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம விழிப்புணர்வாக கொடுக்கணும். இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா அவனை உடனே பரிசோதனைக்கு உட்படுத்துங்க, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா உடனே அவனை பரிசோதனைக்கு உட்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரியான
ஒரு சில விஷயங்களை வந்து பெற்றோர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதே மாதிரி ரேண்டமாக செக் பண்ணனா இது சரியாகும்னு வாய்ப்பு இருக்குங்க மிஸ்டர். கண்டிப்பாக சார். அடிக்கடி சோதனை, பள்ளி கல்லூரிகளில் அடிக்கடி சோதனைகள் ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நம்ம சேனல் சார்பாக மிக்க நன்றிகள். நன்றிங்க சார். தேங்க்யூ.